ஓம் நமோ வெங்கடேஷாய. அயோத்தியா பயணம் சிறப்பாக முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். மார்ச் 25 திருமலாவில் ஆண்டுக்கொரு முறை நடக்கக்கூடிய தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா, இதை பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பங்குனி மாசத்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிறது தான் தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா. தை மாசத்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்தால் மோட்சம் கிட்டும். மாசி மாசத்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற குமரதர தீர்த்த முக்கோட்டி விழாவில் புனித நீராடல் செய்தால் இளமையாக ஆரோக்கியமாக இருப்போம். இந்த பங்குனி மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா அப்படிங்கிறது கந்தர்வ பெண் ஒருத்தவங்க தன்னோட சோம்பேறித்தனத்தினால கணவனே சாபம் விட்டுறாங்க, தேரையா போ அப்படின்ட்டு. இந்த தீர்த்தத்துக்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும்போது தேரையா அந்த பக்கமாக அகஸ்திய முனிவர் வரார். அந்த புனித தீர்த்தத்தை பெருமைகளை சொல்கிறார் அங்கே நின்று அவரோட சிஷ்யர்கள்கிட்ட. இந்த புனித தீர்த்தத்தில் நீராடல் செய்தால் நம்மளோட சாபங்கள் போகும் அப்படின்ட்டு அந்த தேரையான கந்தர்வ பெண் இந்த பங்குனி மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்து சாப விமோச்சனம் அடைந்து மறுபடியும் கந்தர்வ பெண்ணாக மாறியிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நாமளும் போய் இந்த தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்தால் சாபங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதை பற்றின முக்கியமான அப்டேட்ஸ் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. டைமிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்ச் 24 காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மார்ச் 25 காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 11 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி 2 தீர்த்தமே 1 டே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த தும்புரு தீர்த்தம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுங்கிறதுனால 2 டேஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குமே டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சொன்ன டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 60 வயசு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் சம்மர் சீசன் பீக்காக இருக்கும் அப்போது அப்படிங்கிறதுனால ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும் வாங்க, க்ரானிக் டிசீசஸ் மாதிரி இல்லை ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்கலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நான் போயிட்டு வந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். 8 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு வறண்ட பாறை மேலே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் தண்ணி இருக்கிற பாறை மேலே தவழ்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியிலே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு குகையை ஒட்டி நம்ம போனால் இந்த தும்புரு தீர்த்தம் அங்கே அருவி இருக்கும். கொஞ்சம் தூரம்தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த எண்டு பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். தீர்த்தத்துக்கிட்ட எதுவும் கிடைக்காது. ஃபுட்டு கொடுக்கறதெல்லாம் பபவிநாச டேம்லேயே கொடுத்துருவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட இந்த தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் போகிறதா இருந்தால் மார்ச் 25 பௌர்ணமி கருட சேவையும் சாயந்தரம் இருக்கும் திருமலாவில். அடுத்த அப்டேட் சம்மர் சீசனை ஒட்டி திருமலாவில் ஸ்ரீவாரி சதனில் மலை ஏறும் பாதையில் அக்காக்கார்லு சந்நிதி வரும். அங்கெல்லாம் ஒயிட் பெயிண்ட் அடிக்க போகிறதா சொல்லிக்கிறாங்க. வெயிலுக்கு நமக்கு சுடாமல் இருக்கிறதுக்காக ஓஆர்எஸ் சேஷே அங்கங்கே வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான அப்டேட்ஸும் டிடிடிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் புதுசாக எதுவும் இல்லை. ஜூன் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் 10 தேதி போல் நம்ம எதிர்பார்க்கலாம் அஃபீஷியலாக. பட் எந்தெந்த தரிசன டிக்கெட் என்னென்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற வீடியோ நேற்று ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2 நாளாக சேம் டே கோட்டா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ந்துருது. ஸோ அன்றைக்கே நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரணுங்கிற ஐடியாவில் திருப்பதிக்கு ரீச் ஆகிறீங்க அப்படின்னா 3 to 4 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக ஒரு 7-8 மணிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா மறுநாள் காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். அண்ட் வியாழக்கிழமைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுக்கறதுனால அன்றைக்கி நீங்கள் தரிசனம் போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராகவே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு வியாழக்கிழமைக்குண்டான டோக்கன் கிடைக்கும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 8 to 10 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3 to 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3 to 4 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,570 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.76 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,490 பேர். தரிசன டிக்கெட் எதுவும் புக் பண்ணலைன்னா தினமும் கொடுக்குற இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கனில் வாங்கி நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் இல்லை ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்குறாங்க. இந்த இடங்களை நம்ம வாங்கிட்டு நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஆன்லைனில் எந்த ரூமும் புக் பண்ணல அப்படின்னா திருமலா சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் கொடுக்குறாங்க.
அந்த டைம் ஓட்டியே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிடிடியோட ரூம்ஸே கிடைக்கும். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வரத்துக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். ஃபுல் டே ஆக்சுவலாக ரூம் இருந்தால் கவுண்டர் ஓப்பனில் தான் இருக்கும். நைட்டு 9:30 மணி வரைக்கும். ரூம்ஸ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா 11:30 மணி போல் கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அகெயின் சாயந்தரம் ரூம்ஸ் இருந்தால் மட்டும் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.